சார் புகழேந்தர் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த மாதிரி அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, இங்கே பல முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, அதிக முறை. அந்த கட்சியில் வந்து 2026 தேர்தலில் நிற்பதற்கே அவர்கள் வந்து தலைமையிடம் காசு கேட்டு நிற்பதற்கே ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு அந்த நிலைமை மோசமாகுமான்னு தெரியல. ஆனாலும் இன்னொரு சந்தேகம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது திட்டவட்டமாக அவங்களோட இந்த பாஜகவுக்கு எதிராக எந்த விதமான அறிக்கைகளோ மற்ற வேற எதுவும் தனிப்பட்ட தாக்குதல் உறவு மட்டும்தான் அந்த கருத்து சொல்றாங்க. ஆனாலும் மீண்டும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பாஜக கூட இணைவதற்கு? ஆனா ஓபிஎஸ் ஸ்ட்ராங்கா இணைஞ்சிட்டாரு, இபிஎஸ் திரும்ப இணைவார் நினைக்கிறீங்களா? இல்ல, மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் நாளன்னைக்கு வருது. ஆமா, ஜார்க்கண்ட் வருது. ஆமா. இப்ப அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பிஜேபி வருமா காங்கிரஸ் கூட்டணி வருமான்னு ஒரு பெரிய போட்டி இருக்கு. ஆமா. ஏன்னா நாளைக்கு காலைல தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துருமா? அது மாதிரி என்னங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கொடியை தூக்கி பிஜேபி பிடிச்சுக்கிட்டு, கண்ணன் சார் ரொம்ப அறிவாய்ந்தவர், சத்தியம் டிவில இருக்கீங்க, நீங்களும் பிஜேபி பிஜேபிங்கிறீங்க சார். 2.5-3% தான் சார் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல. அவங்க 11% 12% சொல்றாங்க சார், 15%ங்கறாங்களே. இந்த கதையெல்லாம் நம்மகிட்ட நடக்காது ராஜா. அதெல்லாம் வேணவே வேணாம். அவங்க எப்படி தலைகீழ்னா கூட 3% தாண்டல, அதான் உண்மை. அவங்க சொல்லிக்கிறாங்க, 1008 சொல்லிக்கிறாங்க. நம்மளோட கணக்கு போட சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு அவங்கள பார்த்து வைத்தறிச்சல் இல்ல, அவங்க கட்சிக்கு அவங்க சொல்றாங்க. சரி சார். இங்க பிரச்சனை என்ன சார்? 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. விளவங்கோடு இடைத்தேர்தல் 5000 ஓட்டு. 12-13 இடத்துல 3வது இடத்துக்கு போயாச்சு. சரி. தோல்வியே தொடர்கதையா இருக்குங்க. அப்ப திமுக கூட்டணி ஏதாவது வெளியில வருமா? வராது. திமுக கூட்டணி வராத நேரத்துல திமுக எதுக்கணும்? புதிய வரவா விஜய் உள்ள வந்துட்டார். நீங்க சொன்ன மாதிரி நடிகர் விஜய் புசி ஆனந்த விட்டு கூட்டணி இல்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இந்த கட்சி கேவலமா போயிடுச்சா சார்? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி பேசணும். நீ பேசும்போது எங்க தலைமையில தாங்க கூட்டணி. ஆண்டவர்கள் ஆள தயாராக இருப்பவர்கள் மக்கள் எங்களை தான் ஆதரிப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா பெயரை சொல்லி ஆட்சிக்கு வருவோம். ஆகவே யார் புது கட்சி ஆரம்பிச்சாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு முதல்வர் பேசுற மாதிரி பேசணும் இல்ல. எங்களை பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லல விஜய், தெரியுமா உங்களுக்கு? எங்கெல்லாம் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தாரு. அப்படின்னா புசி ஆனந்த் தூண் ஒரு துப்பியாச்சு. அடுத்து விஜய் விட்டு தான் துப்ப சொல்லணும்.